சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த அப்பாவின் வாக்கினை நீ கேட்டு விடுவாய். அதுவும் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது உனக்கு வரமாக உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் மனதிற்கு நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று உனக்கு முடிவும் கிடைக்கத்தான் போகின்றது. உன்னிடத்தில் நான் பேச வந்ததற்கு மிகப்பெரிய காரணம் நீ என் மீது கொண்டுள்ள உண்மையான அன்புதான். இந்த அன்பு இந்த அப்பாவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது. அப்பா உன்னிடத்தில் உண்மையாகவே சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அன்பு என்ற ஒன்றினால் நீ ஏமாந்து போயிருக்கின்றாய் என்பது உன் அப்பாவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் என் குழந்தை வாழ்க்கையில் வெறுமையின் உச்சத்தில் நிற்கும் பொழுது அப்பாவான என்னை தேடி வந்து என் மீது அத்தனை அன்பையும் காட்டிக் கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் உன் அப்பாவின் விருப்பம் என்ன தெரியுமா? நிச்சயமாக உன்னை சுற்றி இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான அன்பிற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். நீ என் மீது காட்டுகின்ற அன்பில் ஒரு சிறு துளி அளவு அவர்களிடத்தில் காட்டுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் மறக்க முடியாத மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உள்ளம் இங்கே நிறைய இருக்கின்றது. நீ சிறு துளி அன்பை அவர்கள் மீது காட்டினாலே போதும். அவர்கள் உன்னை வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றதல்லவா? கோபப்பட்டால் அது பதிலுக்கு கோபப்படும். அதே நேரத்தில் நீ அன்பை காட்டினால் பதிலுக்கு உனக்கு அன்பு கிடைக்கும். நீ ஏமாந்து போய் இருந்தாய் என்றால் நிச்சயமாக அது பொய்யான அன்புத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, பிறப்பின் போது உன்னுடைய இறப்பும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளதுதானே வாழ்க்கை. அது சிலருக்கு சிறுகதை எனவும், சிலருக்கு குறு நாவலாகவும், பலருக்கு தொடர் நாவலாகவும் இருக்கின்றது. நீ இதில் எதுவாக இருக்கப் போகிறாய் என்பதை இறைவன் மட்டுமே அறிந்த ஒன்றல்லவா? அதனால் எல்லா இடத்திலும் எப்பொழுதுமே அன்பை மட்டுமே செலுத்தி நீ பழக வேண்டும். அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? உன்னை வெறுத்தாலுமே நீ அவர்கள் மீது அன்பு வைத்து கொண்டிருப்பதுதான். அதற்காக காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்று பொய்யான ஒரு அன்பு உன்னை தேடி வருகிறது என்றால் அது உன் வாழ்க்கைக்கு என்றுமே உதவாது. அதனால் உண்மையான அன்பு என்பது உன்னை எப்பொழுதுமே மனதிற்குள் நினைத்து கொண்டு உனக்கு ஒன்று என்றால் ஓடி வருகின்றோம் உள்ளம்தான் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம். நீ இப்படி ஒரு அன்பினைத்தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அதனை உன் அப்பா நான் அறிவேன். உண்மையாக யார் பழகுகின்றார்கள், பொய்யாக யார் பழகுகின்றார்கள் என்பதை உணராமல் நீ ஏமாந்து விட்டாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்தில் நெருங்கி வந்தவர்கள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு யார் உனக்கு போலியான அன்பை கொடுத்தார்களோ அவர்களை நீ கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இன்று வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் என் குழந்தையை, வாழ்க்கையில் ஒருவரை நம்ப வைத்துவிட்டு பின் அவர்களை ஏமாற்றி செல்வது. அந்த ஏமாற்றம் காரணத்தை கேட்கும் பொழுது அதற்கு காரணத்தை அவர்கள் மீது பழியை போட்டுக்கொண்டு திசை திருப்பி விடுவது. இது போன்றெல்லாம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் என் குழந்தை நீ மனமுடைந்து ஒரு முறை அழுது கொண்டிருந்தாய். அப்பொழுது கூட இந்த அப்பா உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை தரத்தான் செய்தேன். என் அன்பு குழந்தையே, அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்ததே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்லதொரு நிலையை அடைவதற்கான ஒரு அறிகுறையாகத்தான் காண வேண்டும். எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்ற பொழுது இனிமேலும் வரப்போகின்ற கஷ்டங்களில் இருந்தெல்லாம் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். பல நாட்களாக நீ அனுபவித்த இந்த வேதனையிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கத்தான் போகின்றது. அன்பிற்காக ஏங்கினேன், அன்பிற்காக ஏமாற்றப்பட்டேன் என்று என் குழந்தை மனம் உருகி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீ என்னை வேண்டாம் என்று சொல்வது. எனக்கு நீ தேவையில்லை, என்னுடைய அன்பிற்கு நீ தகுதியில்லை என்று சொல்லி நீ விட்டு விலகிவிட வேண்டும். நீ இத்தனை காலமும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்ததுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய தவறு. யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவோ, யாருடைய அன்பையும் வேண்டி விரும்பி பெறவோ முடியாது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை தவிர்க்கவும் வைக்காது. இந்த அப்பா உன்னை நான் என்றாவது ஏங்க வைத்திருக்கின்றேனா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே என் குழந்தை
என் குழந்தையின் மீது அன்பு கொண்டு, என் குழந்தை இன்று என்ன நிலையில் இருக்கின்றாய்? உனக்கு இன்று என்ன வேதனைகள் இருக்கின்றது? மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயா என்று தினமும் உன்னை பார்ப்பதற்கு நான் ஓடோடி வந்து விடுகின்றேன். இதுபோலத்தான் உண்மையான அன்பு என்றால் எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கும். உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக அதை ஏற்றுக்கொள்ளும். என் குழந்தையே, இது போன்ற உன்னை தேடி ஒரு உறவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. நான் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தது போலியான அன்பைத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உதாசீனம் செய்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. நல்ல விஷயங்களைத்தான் உன் அப்பா உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்காக நீ அதிலிருந்து மீண்டு வரவே கூடாது என்று நினைக்காதே. உனக்கு என்ற நல்ல வாழ்க்கை இங்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதை நீ ஒருபோதும் தொலைக்க வேண்டாம் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்பொழுது முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டு, இனிமேல் நீ தொடங்கப் போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து சரியாக நீ நடந்து வந்தாலே போதும். உன் அப்பா உன்னை நிச்சயமாக கரையேற்றி விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு என்பதை நீ எந்த அளவிற்கு காண்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு கொண்ட உறவு தேடி வரும்போது ஒரு நாளும் அவர்களை உதாசீனம் செய்து விடாதே. என் குழந்தை, மனதில் கொண்ட ஏக்கம் நிச்சயமாக தீரும். உன் அப்பா சொன்னது போல உன்னை தேடி வருகின்ற உறவு வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தொடர்பு கொண்டு உனக்கு நல்ல துணையாகவோ நல்லது நட்பாகவோ இருக்கப் போகின்றது. யாரையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. யார் உனக்கு கொடுத்த காயங்களையும் மீண்டும் மீண்டும் நினைக்காதே. அவர்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார்கள் என்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகியதனால் உன் வாழ்க்கையில் பின்னால் வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உன்னை இப்பொழுதே தப்பிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் வரையிலும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் யாரால் வந்தது என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ, அது எல்லாம் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக பக்குவப்படுத்தத்தான் வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் நீ காயப்படாமல் இருப்பதற்கும், அவர்கள் இன்று உனக்கு கொடுத்த காயத்தை பிறகு கொடுத்தால் அதை தாங்குவதற்கு கூட உன்னுடைய மனதில் வலு இல்லாமல் இருக்கும். இப்பொழுதாவது நீ இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி முன்னேற்றத்திற்கு செல்ல பழகி கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டுத்தான் ஆக வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தில் சரியான பாதையில் என் குழந்தை நீ நின்று கொண்டிருக்கிறாய். அவர்கள் கொடுத்த காயங்கள் தானே உன்னை வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு எப்பொழுதும் கொண்டு வந்திருக்கிறது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு, இந்த அப்பா உனக்கு காட்டி கொடுக்கின்ற நல்ல பாதையில் நீ சரியாக பயணிக்க வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷம் என்னாலுமே உனக்கு நிலைத்திருக்க இந்த அப்பா உன்னை தேடி நல்லதொரு அன்பினை நிச்சயமாக உனக்கு கை காட்டி காண்பித்துக் கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இனி உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்ற உறவு நிரந்தரமான உறவு என்பதனை உன்னுடைய ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நாளில் என் குழந்தை செய்ய நினைக்கும் செயல்கள் எல்லாமே நல்லதை மட்டுமே நிச்சயமாக கொடுக்கும். இந்த அப்பா இதை உனக்கு ஒரு வரமாக கொடுக்கின்றேன். அப்பொழுது உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உனக்கு நல்லதொரு உறவாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு மருந்தாகவும் நல்லதொரு தீர்வாகவும் உன்னோடு இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு, இந்த அப்பாவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒருபொழுதும் இறக்காமல் இருந்தால் நான் உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை நினைத்தபடி சந்தோஷமாக மாற்றி காட்டுவேன். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால், எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். யாருக்கும் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பு. உன்னை நிச்சயமாக நான் கோபுரத்தின் உச்சியில் ஏற அமர்த்தி உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன்.
எதற்காகவும் நீ கலங்காதே. உன்னுடைய உன்னுடைய துணை கொண்டே நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். அதற்கான பலன்கள் நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய். அதற்கான நேரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.